அந்த சாவுக்கு கண்டிப்பாக வரணும்னாரு மைக்கேல் தாஸ். நான் அது போல் நிகழ்வுலாம் நான் அதெல்லாம் தவிர்த்துருவேன், எதுக்கும் போக மாட்டேன். ஏன்னா நம்மளுடைய மனம் ரொம்ப கஷ்டம் ஏற்படுன்றதுக்காக அதை தாங்குற சக்தி நம்மக்கிட்ட இல்லைன்றதால நான் போக மாட்டேன். திராவிட இனம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டுதான் இன்னைக்கு திராவிட கட்சி எல்லாம் தமிழ் தேசிய மாடல்லாம் இன்னைக்கு பேசின்னு இருக்கிறாங்க. ஒரு மனிதத்தை பற்றி பேசிய ஒரே மாடல் எதிரானா அந்த ஜேபி மாடல் தான். அரசியல்ன்றது ஒரு அரசியலை வெல்லணும், அதுதான் அரசியல். கல்வின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட மட்டும் தான் இருந்தது. அந்த சமூகம் யாருன்னா பிராமணர் மட்டும்தான். இது கடவுளுடைய படைப்புன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சாங்க. பிரம்மாவுடைய தலையில பிறந்தவர், அதனால பிராமணர் அவங்க ஒண்டி தான் கல்வியாளராக இருக்குன்னா மற்றவங்கள கல்வியே கிடையாது. 2 ஆண்டுக்கு முன்னாடி நாட்டுடைய பிரதமர் மோடி சொன்னார், குடியரசு நாள் அன்னைக்கு பாபா சாஹ் அம்பேத்கரால் தான் நான் பிரதமர் ஆனார். இங்கே தமிழ்நாட்டில் அவர் ஓட்டுக்காக சொல்றாரு. நீங்க உண்மையை சொல்லுங்கன்ற இந்த திராவிட மாடலை பார்த்து நீங்க உண்மையை சொல்லுங்க. எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதே இடத்துக்கிட்டு போறாங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலான்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு கூட கூட்டிட்டு போவாங்க. இந்த மாடல் இந்த சமூக மாற்றத்தை எப்படி கொண்டு வந்தது? நிறைய மாடல் இருக்குது. தேசிய மாடல் இருக்குது, இந்துத்துவ மாடல் இருக்குது, வர்க்கத்தை பேசி கம்யூனிஸ்ட் மாடல் இருக்குது, ஒரு இனத்தை பேசி திராவிட மாடல் இருக்குது, ஒரு மொழியை பேசி தமிழ் தேசிய மாடல் இருக்குது. ஆனால் இந்த ஜேபி மாடல்னா என்ன அப்படின்னும் போது, ஒரு தேச விடுதலைக்காக ஒரு கட்சியை உருவாக்கப்பட்டது, அதான் காங்கிரஸ். நாட்டுக்காக விடுதலை, இந்து ராஜ்யம் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாடல் உருவாச்சு, அதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாடல். முதலாளி தொழிலாளி வர்க்கத்துக்காக ஒரு மாடல் உருவாக்கப்பட்டது, அதுதான் காங்கிரஸ். திராவிட இனம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு தான் இன்னைக்கு திராவிட கட்சி எல்லாம் நிறைய பேர் தமிழ் தேசிய மாடல்லாம் இன்னைக்கு பேசின்னு இருக்கிறாங்க. ஒரு மனிதத்தை பற்றி பேசிய ஒரே மாடல் எதிரானா அந்த ஜேபி மாடல் தான். பாதிக்கப்பட்ட 2 தம்பிங்க, 24 வயசு 25 வயசு திருமணான பிள்ளைங்க கொலை செய்யப்பட்டாங்க. அந்த கொலைக்கு நீதி கேட்கணும்னு சொல்லி நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் மைக்கேல் தாஸ் இரவும் பகலாக அந்த மக்களுக்காக போராடினார். நீதியும் கிடைச்சது. அந்த சாவுக்கு கண்டிப்பாக வரணும்னார் மைக்கேல் தாஸ். நான் அது போல் நிகழ்வுலாம் நான் அதெல்லாம் தவிர்த்துருவேன், எதுக்கும் போக மாட்டேன். ஏன்னா நம்மளுடைய மனம் ரொம்ப கஷ்டம் ஏற்படுன்றதுக்காக அதை தாங்குற சக்தி நம்மக்கிட்ட இல்லைன்றதால நான் போக மாட்டேன். ரொம்ப வலிகட்டாயமாக கூப்பிட்டதால நான் போனேன். போய் நிற்கிறோம், இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அமைப்பு மட்டும்தான் அங்கே நிற்கிது. ஒரு அநீதி 2 குழந்தைங்க கொல்லப்படுறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது யார் கொலை செய்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அதே 24 வயசு 22 வயசு 26 வயசு அதே குழந்தைங்க 20 பேர் கொலை செய்யப்பட்டு எங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்றாங்க, சிறைக்கு போயிட்டாங்கன்றாங்க. அதே வயசு உள்ள ஒரு வெட்டி கொலை செய்யறான். அந்த கொலை செய்யப்பட்ட அவனும் இந்தியனு, கொலை செய்த அந்த பிள்ளைங்களும் இந்தியனு. இந்த 2 இந்தியனுக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி தான் பிரச்சனை. திராவிடன்றாங்க. இந்த பசங்களும் பிள்ளைங்களும் திராவிடன், இறந்து போன பிள்ளைங்களும் திராவிடன். இந்த திராவிடனுக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை. 2 பேரும் இந்துக்கள், 2 பேரும் இந்துக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனைனா ஜாதி தான் பிரச்சனை. இந்த சேரியில் இருக்கிற குழந்தைங்களும் தமிழன்தான், அந்த பிள்ளைங்களும் தமிழன்தான். 2 தமிழனுக்குள்ள என்ன பிரச்சனை நடுவில்னு பார்த்தீங்கன்னா ஜாதி தான் பிரச்சனை. இந்த ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும்னு தான் பாபா சாஹ் அம்பேத்கருடைய ஆசை. அங்கே போய் நிற்கிறேன். எந்த கட்சியும், திமுக கட்சி, அன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியாளர், ஒரு திமுக கட்சி அதுக்காக போராட்டம் பண்ணுறாங்களா? இல்லை அண்ணா திமுக கட்சி அதுக்காக அறிக்கை கொடுத்தாங்களா? இல்லை காங்கிரஸ் கட்சி, பிஜேபி கட்சி 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை நினைக்கிறாங்க. 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை நினைக்கிறாங்க. 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை கிடையாது. இந்த தமிழ் இனத்துக்கே பிரச்சனை. அது நீ சொல்ற திராவிட இனத்துக்கே பிரச்சனை, நீ சொல்ற இந்து மதத்துக்கு பிரச்சனை, நீ சொல்ற தேசிய மாடலுக்கு பிரச்சனை. அது இந்த பிரச்சனை பேசினா தான் தீர்வு வந்தால் தான் இந்தியனும் சொல்ல முடியும்.
நான் இந்து மதம்னு சொல்ல முடியும், நான் திராவிடன்னு சொல்ல முடியும், நான் தமிழன்னு சொல்ல முடியும். கல்வின்றது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட மட்டும் தான் இருந்தது. அந்த சமூகம் யாருன்னா பிராமணர் மட்டும்தான். இது கடவுளுடைய படைப்புன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சாங்க. பிரம்மாவுடைய தலையில் பிறந்தவர் அதனால பிராமணர், அவங்க ஒண்டி தான் கல்வியாளராக இருக்குன்னு நாங்கள், மற்றவங்கள கல்வியே கிடையாது. இப்போ நான் ஒரு வழக்கறிஞர், எங்கள் அப்பா எதனா ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக இருந்தாரா? கிடையாது. KS மோகன் ஒரு ஆசிரியர், அவங்க பாட்டு எதனா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தாரா அப்படின்னா வரலாறு கிடையாது. டாக்டர் ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், அவங்க அப்பா ஏதாவது மருத்துவராக டாக்டராக இருந்தாருன்னா வரலாறே கிடையாது. இந்த வரலாற்றை உருவாக்கி கொடுத்தது தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். பிராமணன் அல்லாத மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும், எல்லா பிசி சொல்ற எல்லா சமூகத்தை மக்களே, ஜாதி பேரை சொல்லி எந்த சமூகம்லாம் சொல்றோமோ எல்லா மக்களுக்கும் கல்வி கிடைச்சதுன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். 2 ஆண்டுக்கு முன்னாடி நாட்டுடைய பிரதமர் மோடி சொன்னார், குடியரசு நாள் அன்னைக்கு, பாபா சாஹேப் அம்பேத்கரால் தான் நான் பிரதமர் ஆனார். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அவர் ஓட்டுக்காக சொல்றாரு, அவர் ஓட்டுக்காக சொல்றாரு. நீங்க உண்மையை சொல்லுங்கன்ற இந்த திராவிட மாடலை பார்த்து நீங்க உண்மையை சொல்லுங்க. ஒரு நாவிதரோ இசை வளரோ கருணாநிதி இன்னைக்கு 5 முறை முதலமைச்சர் ஆனார் எங்க தலைவர் என்றாரு. இந்த உருவாக்குறது யாரு அப்படின்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுங்க. மோடி சொன்னாரு, நீங்க சொல்லுங்க. இன்னைய வரைக்கும் ஒரு வார்த்தை தமிழகத்திலிருந்து வந்தது கிடையாது, தமிழகத்திலிருந்து வந்ததே கிடையாது. சூத்திர மக்கள் தொழில் செய்யலாம், முதலியாரா நெசவள வேலை செய்யலாம், யாதவரா மாடை பத்துக்கலாம், நாவிதரா நாவிதர், வண்ணானா வண்ணா, ஆச்சாரியா ஆச்சாரிய வேலை செய்யலாம், ஆனால் வியாபாரம் செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட சூத்திர மக்களுக்குன்றது ஜாதின்ற கட்டமைப்பில் பெரும் பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னா பிசி எம்பிசி மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் ஜாதின்ற கட்டமைப்பில் பாதிக்கப்பட்ட மக்கள். ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு ஜாதி பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு ஜாதி அமைப்பில் கிடையாது. அவங்களுடைய பிரச்சனை அன்டச்சபிள் பிரயோஜனம். அன்டச்சபிளுக்கும் ஜாதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் முதல் வால்யம் படிக்கணும், 13, 14 படிக்கணும். உவாஸ் சூத்ராஸ், உவாஸ் அன்டச்சபிள், இந்த 2 புத்தகத்தை படித்தா தெளிவாக தெரியும் ஜாதியுடைய கட்டமைப்புனான்னு தெரியும். அப்படியாப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் இன்னைக்கு சூத்திர மக்களாக இருக்கக்கூடிய பிசி எம்பிசி மக்களுக்கு கல்வி, அரசாட்சி, வியாபாரம் இன்னைக்கு எல்லார்த்தையும் கொடுத்தாருன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர். அரசியல்ன்றது ஒரு அரசியலை வெல்லணும், அதுதான் அரசியல். அன்னைய காலகட்டத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் காங்கிரஸ்ன்ற பெரிய இயக்கம், தேசத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சியை வென்றெடுத்தார். தேசத்துக்காக உருவாக்கப்பட்ட மகாத்மா காந்தியை வென்றெடுத்தார். கம்யூனிஸ்ட், RSS எல்லாத்தையும் வென்றெடுத்தால் தான் இன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர். ஏதோட ஒரு இயக்கத்து கூட கட்சி கூட சார்ந்திருந்தான்னா நீங்க பாபா சாஹேப் அம்பேத்கர்ன்றது நபரே கிடையாது. பகுஜன் சமாஜ் கட்சி பாபா சாஹேப் கொள்கையை பின்பற்றுறதால் தான் நீங்க எந்த கட்சி கூட கூட்டணி கிடையாது. வெல்லணும், திமுகவா வெல்லணும், அண்ணா திமுகவா வெல்லணும், மதிமுக, வதிமுக, போதிமுக யாரெல்லாம் வர்றாங்களோ வெல்லணும். நம்ம அதான் நம்மளுடைய அரசியல். ஒன்றத்தை போய் சார்ந்து இருக்கிறது அது அரசியல கிடையாது. அது பாபா சாஹேபுக்கு பெரிய அவமானம், அது பெரிய அவமானம். தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு நிற்கிறாங்க, தாய் தந்தை சொல்ல தட்டக்கூடாதுன்னு. எங்கள் அப்பா இருந்த திமுக வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு. எங்கள் அப்பா இருந்த உதயசூரியன் சின்ன வேணாம், அந்த கட்சியை வேணாம், அந்த தலைமையை வேணாம், அந்த வாரிசா வேணான்னு சொல்லி இன்னைக்கு வந்தாச்சு. புரட்சி தலைவர் வேணாம், புரட்சி தலைவி வேணாம், ரெட்டை இலைய வேணாம், எந்த இலைய வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னைக்கு. எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலான்னு வாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு கூட கூட்டின்னு போவாங்க. நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். இதான் பகுஜன் சமாஜ் கட்சியோடைய கொள்கை.